சைரன் படம் சைரன் படம் அங்க ஓடுது. சைரன் போட்டுருக்கேன் உள்ள சைரன் ஆம்புலன்ஸ் வச்சிருந்தா ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வந்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. அண்ணன் ப்ரொமோஷன்லாம் வேற லெவல். படம் வந்து சொல்றான் எல்லாத்தையும் போய் சொல்றேன்னா அப்ப எல்லாமே போய் ஆயிடும். இப்ப இந்த படத்துக்கு அவன் சொல்லுது ஏன்னா அவன் கீர்த்தி சுரேஷ் ஃபேனு, அதனால வேணும்ட்டு பிளஸ்ஸா சொல்லுவாங்க. இல்ல குழந்தையா நட்சத்திரமா நடிப்பாங்க. முன்னாடி எல்லாம் கலைஞர் டிவில அந்த பொண்ணு வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இது என்ன சொல்லலாம் பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுது. பேசிக்கா வந்து பார்த்தோன்னா எனக்கு கீர்த்தி சுரேஷ் பிடிக்காது. அவங்க நார்மலா எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் இங்க வந்து போலீஸ் ரோல்ல ஒண்ணு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன் செட் ஆகலன்னா ஜெயம் ரவின்றவர் வந்து ஒரு ஜைஜாண்டிக்கா பெரிய பாடி. கீர்த்தி சுரேஷ் என்ன பண்றாங்கன்னா இப்படி புச்சி நீ தான்டா கொலை பண்ண, நீ தான்டா குற்றவாளின்னு இப்படி புச்சி இழுத்துன்னு போறாங்க. ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் ஐயோ என்னடா ஜெயம் ரவியை புடிச்சிட்டாங்களேன்ற ஒரு இது இருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுமா வருது? சிரிப்பு. உங்களுக்கு அதாவது என்னடா மொக்க படத்துக்கு வந்துட்டோமே ஃபீல் ஆகாது. அதே போல மொக்க படத்துக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். சைரன் படம் அங்க ஓடுது. சைரன் போட்டுருக்கேன். உள்ள சைரன் ஓடல. சைரன் படம் அங்கதான் ஓடுது. தியேட்டர்ல கூட சைரன் சவுண்ட் அவ்வளவு வாட்டி கேட்கல. ஆனா எங்க அண்ணன் வந்ததுல இருந்து அஷ்னே இருக்கிறாரு. ஒருவேளை படம் பேரு அதான் அந்த அண்ணன் தான். படம் பேரு வந்து ஆம்புலன்ஸ் வச்சிருந்தா ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வந்துருப்பாரான்னு எனக்கு தெரியல. சைரன் அங்கதான் ஒண்ணு இருக்கு ஃபுல்லா. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் ப்ரொமோஷன்லாம் வேற லெவல். பாசிட்டிவ் சொல்லிடுறேன். அதுல ஒரு நெகட்டிவ் வந்து நண்பர் சொல்லுவாப்புல. படம் வந்து சொல்றான் எல்லாத்தையும் போய் சொல்றேன்னா அப்ப எல்லாமே போய் ஆயிடும். இப்ப இந்த படத்துக்கு அவன் சொல்லுது ஏன்னா அவன் கீர்த்தி சுரேஷ் ஃபேனு, அதனால வேணும்ட்டு பிளஸ்ஸா சொல்லுவாங்க. இல்ல உண்மையா ஒரு நார்மல் ஆடியன்ஸா சொல்றேன். படம் வந்து உண்மையாலும் நல்லா இருக்கு. நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு என்னடா அது மொக்க படத்துக்கு வந்து உட்காந்துட்டோம்லாம் ஃபீல் ஆகாது. இந்த இறைவன் படம் பாத்தீங்களா? இறைவன் படத்துல எவ்வளவு மொக்கையா இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த படம். இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா யோகி பாபு சொல்லலாம். யோகி பாபு கூடவே டிராவல் ஆகுறாரு, கரெக்டா பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடவே டிராவல் ஆகுறாருன்னா என்ன மீன் பண்றாருன்னா அவர் வண்டியில இவர் எப்பவுமே போயினே இருப்பாரு. ஜீப்ல அத வந்து டிராவல் ஜீப்ல அந்த பெட்ரோல் கார்ல கூடவே டிராவல் ஆகுறாருன்னா கதையோட டிராவல் ஆகுறத பத்தி அவன் சொல்ல தப்பா நினைச்சல. கதையோட தான் டிராவல் ஆகுறாரு. நல்லா பண்ணிருக்காரு. உண்மையா நல்லா இருக்கு படம். உங்களுக்கு அதாவது என்னடா மொக்க படத்துக்கு வந்துட்டோமே ஃபீல் ஆகாது. அதே போல மொக்க படத்துக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு கருத்து வேறுபாடு இருக்குப்பா. அவனுக்கு ஏன் தெரியல. கீர்த்தி இல்ல அது அப்படிதான் நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப இதுக்கும் தப்பு சொல்லலாம் பாரு. இந்த குழந்தையா நட்சத்திரமா நடிப்பாங்க. முன்னாடி எல்லாம் கலைஞர் டிவில அந்த பொண்ணு வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இது என்ன சொல்லலாம் பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுது. அவளியா ஒர்க் அவுட் ஆகுதாங்க. ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து சில கிரிஞ்ச் எல்லாம் இருக்குது. டைரக்டர் வந்து தமிழ் படம் CS அமுதனுடைய ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சாவடிக்கிறாப்புல. எப்படி சிவா வந்து சாக்ஸ காட்டி சாவடிப்பாப்புல பக்கத்துல நாத்தத்துல அந்த மாதிரி ஒரு தகரம் தேய்ச்சா செத்துருவாரு. அந்த டீட்டெயிலா சொல்லாப்புல நண்பரு. பேசிக்கா படம் ஆனா நல்லா இருக்கு. ஒர்த் வாட்சிங். பேசிக்கா வந்து பார்த்தோன்னா எனக்கு கீர்த்தி சுரேஷ் பிடிக்காது. அவங்க நார்மலா எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் இங்க வந்து போலீஸ் ரோல்ல ஒண்ணு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நான் ட்ரெய்லர் பார்க்காம தான் இந்த படத்துக்கு வந்தேன். ஸோ அவங்க போலீஸ் ரோல் பண்ணது எனக்கு தெரியாது. ஏன் வந்து அவங்கள போலீஸ் ரோல்ல பிடிக்கலன்னா உடனே ஏன் உமன் வந்து போலீஸ் ஆகக்கூடாதான்னு கேட்காதீங்க. நான் அப்படி சொல்ல. கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த ரோலுக்கு செட் ஆகலன்றதா என்னோட கதை. கீர்த்தி சுரேஷ் நார்மலாவே எனக்கு எப்படி போனா பிடிக்கும்னா இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ரோலுக்கு வேணா கீர்த்தி சுரேஷ் மேப் ஆவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி போலீஸ் கேரக்டருக்கு செட் ஆகல. ஏன் செட் ஆகலன்னா ஜெயம் ரவின்றவர் வந்து ஒரு ஜைஜாண்டிக்கா பெரிய பாடி ஜைஜாண்டிக்கா இருப்பாரு. கீர்த்தி சுரேஷ் என்ன பண்றாங்கன்னா இப்படி புச்சி நீ தான்டா கொலை பண்ண, நீ தான்டா குற்றவாளின்னு இப்படி புச்சி இழுத்துன்னு போறாங்க. நீ எப்படி சிரிக்கிற? இல்ல எது ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் ஐயோ என்னடா ஜெயம் ரவியை புடிச்சிட்டாங்களேன்ற ஒரு இது இருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன தெரியுமா வருது? சிரிப்பு. அந்த சிரிப்பை வந்ததுக்கு காரணம் யாரு? கீர்த்தி சுரேஷ். ஆமா மேப் ஆகல. இதே நீ வந்து ஒரு ஜைஜாண்டிக்கா ஒரு போலீஸ் மேனை போட்டு, ஏன்னா இந்த படத்துல அந்த போலீஸோட வேலையை என்னன்னா ஹீரோவை டார்கெட் பண்ணணும். நீ தாண்டா குற்றம் பண்ண, நீ தாண்டா கொலை பண்ண, நீ தாண்டா கொலை பண்ணன்னு ஒரு கீர்த்தி சுரேஷ் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல வந்து ஒரு ஜைஜாண்டிக் போலீஸ்காரன் அப்படியே முறைச்சு சொன்னா நல்லா இருக்குமா? கதையோட செட் ஆகலை கீர்த்தி சுரேஷ். இது நம்பர் 1 மிகப்பெரிய மிஸ்டேக். கீர்த்தி சுரேஷை நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், டிரெக்டர்ஸ்க்கு சொல்லிடுறேன். தமிழ் ஆடியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹீரோயின்ன்ற சப்ஜெக்ட் உள்ள இருந்தாதான் படத்தை பார்ப்போன்றது கிடையாது. ஜென்ரலாவே நாங்க எல்லா படமும் பார்ப்போம். கேரக்டர் மேட்ச் ஆனா வி வில் அப்ரிஷியேட். கீர்த்தி சுரேஷ் செட் ஆகல. நம்பர் 1. நம்பர் 2 உள்ள வந்து என்னன்னா புதுசா வந்து எப்படி கொலை பண்ணுறது ஒரு வித்தியாசமா அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா இப்ப நீங்க யாருன்னா கொலை பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வடிவேல் படத்துல வருமே, ஃபர்ஸ்ட் உரலை எடுக்கவும், அப்புறமா வந்து பூச்சியா அதை போடவும், போட்ட உடனே அப்புறமா நச்சு 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 நச்சுன்னு குத்தவும், சாகும் வரை குத்தவும். அந்த மாதிரி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வித்தியாசமா ஃபர்ஸ்ட் நீங்க யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவரை கட்டி போடவும்,
அப்புறமா வாயை மூடவும், அப்புறமா சில 4 தகர துண்டுகளை எடுத்து அவர் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு தரையில் தர 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 என்று தேய்க்கவும். தேய்ச்ச உடனே என்ன ஆகும் என்றால் காதிலிருந்து ரத்தம் வரும், மூக்கிலிருந்து ரத்தம் வரும், அவர் இறந்து விடுவார். அதெல்லாம் அப்படிதான். எப்படி கேக்குறல்ல? CS அமுதன் ஃபேன் அவரு. கேக்குறல்ல? அப்ப எனக்கு உள்ள உட்காந்து 200 ரூபாய் டிக்கெட்டு 150 ரூபாய் கொடுத்து பார்த்தேன். நீங்க எவ்வளவு டென்ஷன் இருந்துரும். ஒரு சைடு கீர்த்தி சுரேஷ் போலீஸ்ல உள்ள டென்ஷன், இன்னொரு சைடு என்னடா கொலை பண்றேன்னு தகர்த்த போட்டு தேய்க்கிறீங்கன்னு ஒரு டென்ஷன். அதுக்கு பில்டப் குத்து தான் தகர்த்தும் தேய்ப்பாங்க. இப்ப மூணாவது, நான் ஒரு சஜஷனை கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டெல்லியில வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸை துரத்துறதுக்கு டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கால இருந்து ஸ்பீக்கர்ஸை வர வச்சிருக்காங்க. ஏன்னா அது 150 டெசிபிள்ஸ்க்கு சவுண்ட் கொடுக்கும். அந்த சவுண்டை வந்து யாராலையும் தாங்க முடியாது, ஓடிடுவாங்க. அந்த ஸ்பீக்கர்ஸை வச்சு தான் துரத்திட்டு இருக்காங்க. மேபி இந்த டிரெக்டரோட இந்த படத்தை டெல்லி கவர்மெண்ட் பார்த்து இருந்துச்சுன்னா, டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வாங்காம 4 தகரத்தை வாங்கி ஃபார்மர்ஸ் முன்னாடி போய் தர தர தரன்னு தேய்ச்சிருந்தா அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ சஜஷன் டு த டெல்லி கவர்மெண்ட், இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்பர் 1. இன்னொன்னு சொன்னா, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. சுத்தமா சென்டிமெண்டே இல்லைங்க. ஒரு அப்பா 15 வருஷம் கழிச்சு வராரு, பரோல்ல வராரு. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கும் அப்பா ரோலை எப்படி காட்டணும், எப்படி சென்டிமெண்டலா ஒர்க் அவுட் பண்ணணும், ஒன்னுத்தையும் டிரெக்டர் ட்ரை பண்ணல. கீர்த்தி சுரேஷ் ஃபர்ஸ்ட் டென்ஷனு, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகல. 2வது டென்ஷனு. 3வது சென்டிமெண்ட், நான் டெரிஃபிக்கா கொலை பண்ண போறேன், வித்தியாசமா கொலை பண்ண போறேன், யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி கொலை பண்ண போறேன்ட்டு தகரத்தை வச்சு தேய்ச்சி கொசுமுடைய இந்த என்னது அது மூட்டை, ஏதோ ஏதோ மூட்டை, அந்த பூச்சியை வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கொலை பண்ணிருக்கீங்க. படம் ஏங்க ஸ்டோரி வைஸ் ஒன் டைம் வாட்சபிள், தப்பு சொல்லல, ஒன் டைம் வாட்சபிள். ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸா நீங்க வந்து பார்க்கும்போது உங்களால ஏத்துக்க முடியும். பட் நம்ம ஒரு மூவி ரிவ்யூரா கொடுக்கும்போது அதை அந்த நெகட்டிவ்ஸ் ஃபிளாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கொடுக்க முடியும். ஜிவி பிரகாஷ் வந்து என்ன மியூசிக் போட்டாருன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் வரைக்கும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் மாதிரியே எனக்கு தெரியல. இல்ல அதாவது டிரெக்டர்ஸ்க்கு சொல்றேன், கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்தை நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கான ரோலா நீங்க தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். நான் வேற எதுவும் கிடையாது. கீர்த்தி சுரேஷ் என்ன ரோல் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த ரோல் கொடுங்க. இந்த மாதிரி போலீஸ் ரோல் எல்லாம் கொடுத்து உள்ள வந்து காசு கொடுத்து படம் பாக்குறோங்க. சுரேஷால வந்து இந்த படத்தையே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் பாவன். சத்தியமா இல்ல, உண்மையா நல்லா இருக்கு படம். அப்ப அந்த தகரத்தை போட்டு தைச்சதுலாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் காமெடி சீன்ரா. அது காமெடி சீன் தேவையில்லையா உனக்கு? நீ வேற எதாவது. நான் சொல்றேன்ல, சிவாவோட ரசிகர் அவரு டைரக்டர். இந்த சாக்ஸ காமிச்சா நாத்துல செத்துறான், அந்த மாதிரி தகரத்தை இதை செத்துருவாரு. காதல் ரத்தம் வருது. இதுல நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனையா போச்சுன்னா, அந்த கொலைக்கு வந்து ஒரு பில்டப் வேற. இந்த கொலையை இவர் எப்படி பண்ணாரு, உடனே வந்து சென்ட்ரல் ஜெயிலு, புழல் ஜெயிலு, பாளையங்கோட்டை ஜெயிலுன்னு டிராவல் பண்ணிட்டு இவர் எப்படி செஞ்சிருப்பாரு. ஓ, டெஃப் அண்ட் டம்பு கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த டெஃப் அண்ட் டம்புலாம் தகரத்தை தேய்ச்சி தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தாங்களாம். சோ அது ஒரு கொலை கிடையாது, பல கொலைகள் வந்து தகரத்தை தேய்ச்சி தான் சாவச்சிருக்காங்க. போலீஸ்க்கே தெரியாதுல்ல. அதுதான் நான் கேக்குறேன். 182 டெசிபிள்ஸ் மேக்ஸிமம் 180 டெசிபிளை தாண்டினாதான் காதுக்குள்ள இருக்கிற இயர் லோப் உடைஞ்சு ரத்தம் வரும், மூக்குல இருந்து ரத்தம் வரும். தகரத்தை தேய்ச்சி 182 டெசிபிள்ஸ் வரும்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இவனை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு வாயை பொத்திட்டு கைய கட்டிட்டு 4 தகரம் இந்த ஹார்ட்வேர் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு தரு தரு தருன்னு தேய்க்க போறேன். இவன் நல்லா இருக்குன்னு சொன்னால, இவன் செத்துட்டானா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, செத்துட்டானா அதுக்கு பொறுப்பு நான் இல்ல, படம் டிரெக்ட். ஏம்பா படம் நல்லாதான் இருக்கு, போய் சொல்லாத.